திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தாராபுரம் அருகேயுள்ள சின்னக்காம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 2 டப்பாக்களில் புதிய வகை ஈக்களை பிடித்துக்கொண்டு மனு கொடுக்க வந்தனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் மனுக்கள் கொடுத்தனர். அந்த மனுவில் தாராபுரம் சின்னக்காம்பாளையம் பகுதியில் உள்ள கோழிப்பண்ணையில் இருந்து புதிய வகை ஈக்கள் உற்பத்தியாகி அதிகமாக பரவி வருவதாகவும், மேலும் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் புகுந்து உணவுகளில் விழுவதால் உணவை உண்ண முடியாத நிலை உள்ளதாகவும், இரவு நேரங்களில் தூங்கும்போது காதுகளில் ஈக்கள் புகுந்து விடுவதாகவும், ஈக்கள் கடிப்பதால் அரிப்பு ஏற்படுவதாகவும், காய்கள் மற்றும் கீரைகளை சேதம் செய்யும் ஈக்கள் கால்நடைகளையும் அதிக அளவில் பாதிப்பிற்கு உள்ளாக்குவதாகவும், மேலும் குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த கோழி பண்ணையால் துர்நாற்றம் ஏற்படுவதாகவும், கோழிகளின் இறகுகள் காற்றில் அதிகமாக பறந்து வருவதாகவும், சின்னக்காம்பாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பில் அளிக்கப்படும் மனுக்களை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை எனவும், இந்த கோழி பண்ணையை நிரந்தரமாக மூட உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், ஈக்கள் பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கௌசி. தனியார் கோழிப்பண்ணை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஈக்கள், துர்நாற்றம், இறகுகள் போன்ற பல சுகாதார கேடு இருந்துள்ளது. இதை நாங்கள் பல அதிகாரிகள் மனு கொடுத்தும் 2 வருட காலமாக நாங்கள் 57 வீடுகள் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எந்த அரசாங்க அதிகாரி கொடுத்தாலும் அவங்க